தமிழ்நாட்டில் பல்வேறு மாணவர்கள் அனிதா தொடங்கி அனுஸ்ரீ வரைக்கும் இன்னைக்கு உயிர் தற்கொலை செய்துகிற நிலையை இந்த நீட் தேர்வு உருவாகி இருக்கிறது. We are here to sit, stay silent and protest. ஓகேங்களா? ஆனால் சைலண்ட் ப்ரொட்டஸ்ட்ன்றதுல தான் அதனால தான் முழக்கமிட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் செவிகள் அப்போ தான் சாய்க்கப்படுது. அதுவும் வயலண்ட் இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. துணை ராணுவம் பெண்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகளை வச்சு அவங்க யூனிஃபார்மே போடாம அவங்க லத்திகளை கொண்டு தாக்குறாங்க. இது முற்றிலுமாக ஒரு வன்முறையை இவங்க கிளப்புறதுதான். ஏன்னா எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்லிமெண்ட்டில். இப்போ நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் படிக்கிற படிப்பு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மாற்று கருத்து இருந்தால் அதாவது நீட் விலக்கு தான் எங்களுடைய இலக்குன்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு வந்த தாவேக அரசு, குறிப்பா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் இது குறித்து வாய் திறக்கணும். மென்மையான முறையில் அறிக்கை விடுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த போராட்டங்கிறது ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிற முறையில தான் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். ஒன்றிய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்த நாள்ல இருந்து தமிழகத்துல நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் பல்வேறு மாணவர்கள் அனிதா தொடங்கி அனுஸ்ரீ வரைக்கும் இன்னைக்கு உயிர் தற்கொலை செய்துகிற நிலையை இந்த நீட் தேர்வு உருவாகி இருக்கிறது. இந்த நீட் தேர்வு முழுக்க தனியார் ஏஜென்சிகளுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு கொள்ளையடிப்பதற்கான முறையில தான் இந்த நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதுங்கிறதா நாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிற கோரிக்கை. இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் முறையில தான் கல்வியாளர் சோனம் வாட்சுக் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஜனநாயக முறையில் அறவழியில டெல்லியில தொடங்கினாரு. அந்த போராட்டத்தை அடக்குகிற ஒடுக்குகிற வகையில ஒன்றிய அரசு அவர்களை வலுக்கட்டாயமா கைது செய்திருக்கிறது. அந்த கைது செய்த சோனம் வாட்சுக்கை விடுதலை செய்யணுங்கிறதுனாலதான் இந்திய மாணவர்கள் ஜனநாயக முறையில நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா சென்றாங்க. இந்த பேரணிய ஒரு கலவரத்தை உருவாக்கியது ஒன்றிய பாஜக அரசு. ராணுவத்தை ஏவி விட்டு அவர்கள் மீது தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள், குறிப்பா சொல்ல போனா அந்த கண்ணீர் புகை குண்டுகள் தேதி எக்ஸ்பைரி ஆன, அதாவது கடந்த ஆண்டு எக்ஸ்பைரி ஆன கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்கிறாங்க. இதன் மூலம் பல்வேறு மாணவர்களுக்கு தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. கை எலும்புகள், கால் எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் என்று பார்க்காமல் ஆலைகள் கிழிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை இந்த அரசு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தன்னுடைய தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்திய மாணவர்களின் குரல்களுக்கு செவிசாய்த்து நீட் தேர்வில் இருந்து முழுமையாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதே போல ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்தான் இதற்கு முழுமையான பொறுப்பேற்கணும். ஏன்னா 66 முறை வினாத்தாள் கசியப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கு இந்த தேர்வு நடத்துகிற வாய்ப்பை கொடுத்தவர் ஒன்றிய அமைச்சர். ஆகவே அவர் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணுங்கிறதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். டெல்லியில தொடங்கிய போராட்டத்திற்கு ஆதரவான போராட்டம். இந்த போராட்டம் தீர்வு கிடைக்கிற வரை தொடரும். 3வது நாளாக நடக்கின்ற ஒரு இன்டெஃபினிட், அதாவது ஸ்லோகன் ப்ரொடெஸ்ட், சிட்-இன் ப்ரொடெஸ்ட் இது. ஸோ டே 1 நம்ம சைதாப்பேட்டில் கூடணும், சைதாப்பேட் பனகல் மாலையில் கூடணும், அங்கே முழக்கமிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறமா சரி இன்டெஃபினட்டாக இந்த ஸ்லோகன் ப்ரொடெஸ்ட்ன்றது கண்டினியூ பண்ணணும்னு நம்ம ரிக்வெஸ்ட்டோம். சரி ரைட்டு, இந்த இடத்துல நீங்கள் இன்டெஃபினட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ we have come here. This is day 2 of where we are in பாலநிலம், டி நகர், சென்னை. அண்ட் அவர் ஒன்லி ரிக்வெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நிறைய இருக்குது. ஆனால் மெயின் ரிக்வெஸ்ட் நீட் எக்ஸாம் அப்படின்றது நீட்ன்றதை பேன் பண்ணணும். அதுதான் தாண்டி சரி பேன்ன்றதெல்லாம் கடைசி பட்ட கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு இங்கே உட்காந்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சாலிடாரிட்டிக்காக ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்தோ இல்லை ரூலிங் பார்ட்டிலேருந்தோ யாருனாவது வரணும்.
வி ஆர் ரியலி வெயிட்டிங் டு மேபி அவங்க ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இப்போ வந்து சென்ட்ரல் லெவல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், தே மைட் பி பிஸி. ஸோ வந்து இப்போ இது இன்டெஃபினட்டாக போகும் சார். இன்னைக்கு வர முடியலையா நாளைக்கு வரலாம், நாளைக்கும் வர முடியலையா நாளாளைக்கு வரலாம். மொத்தத்தில் நீங்கள் வந்து சந்திச்சு பேசுகிற வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் அ பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் விச் இஸ் ஹேப்பனிங். காந்தியம் ப்ரொட்டஸ்ட் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ரோஸ் ஃப்ளவரோட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ஹியர் டு சிட், ஸ்டே சைலண்ட் அண்ட் ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா? ஆனால் சைலண்ட் ப்ரொட்டஸ்ட்ன்றதுல தான் அதனால தான் முழக்கமிட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் செவிகள் அப்போ தான் சாய்க்கப்படுது. அதுவும் வயலண்ட் இருந்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அஸ். வி ரியலி வாண்ட் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் அபவுட் எஜுகேஷன். ஏன்னா வந்து எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க பார்லிமெண்ட்டில். இப்போ நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் படிக்கிற படிப்பு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மாற்று கருத்து இருந்தால் ஒரு டிஸ்கஷனுக்கு தான் வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து ஸ்பேஸ் தான் எதிர்பார்க்குறோம். தட்ஸ் ஆல் வி ஆர் லுக்கிங் ஃபார். எப்போதுமே வந்து மாணவர் சக்தின்றது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த சக்தி. இப்போ நாங்கெல்லாம் ஏன் அவர்களோட ஆதரவாக வந்து அமர்ந்திருக்கோம் அப்படின்னா, இந்த தளத்தில் நம்ம செய்யக்கூடிய தொழில் மற்ற எல்லாத்த விட இப்படி ஒரு எழுச்சி நடக்கும் போது நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதான். நீட்டை முதல் எதிர்த்தது தமிழ்நாடு தான். நீட்டை தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேல நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். தங்கை அனிதாவுடைய மரணத்தின் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியான போராட்டங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்தோம். ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து பொதுஜன மக்கள் போராட்டமாக இது மாறல. எப்போதுமே ஒரு போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்னா வந்து அது பொதுஜன மக்கள் போராட்டமாக மாறும் போதுதான் அது ஒரு மாபெரும் வெற்றி அடையும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வந்து இப்ப வந்திருக்கு. இந்த நீட் அப்படின்ற ஒரு எழுச்சியும் சரி, இன்னொன்று வந்து கல்வி, நம்மளோட கல்விகளோட உரிமைகள் இருக்கல, அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு மத்திய அரசு கையில இருக்கிறனாலதான். இது மட்டும் இல்லாம இப்ப நீட்டை எதிர்க்கல அப்படின்னா வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வருவாங்க. இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவர்கள் வந்து திணிக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு தவறான செயல்களும் செய்யும் போதும், தவறான திட்டங்களை வந்து திணிக்கும் போதும் வந்து அதை எதிர்த்து மாணவர்கள் எழுச்சி மிகு குரலாக எழுப்புவாங்க அப்படின்றத செய்யறதுக்கான ஒரு அடையாளமாக தான் இன்னைக்கு அவ்வளவு பேர் அமர்ந்திருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து போராட்டத்துக்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறது தமிழகம் தான். இன்னைக்கு வட இந்தியாவில் அவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்ற போது அந்த மாணவர்களுக்கு ஆதரவாகும் நமக்கும் நீட்டு இங்க போகணும். அவங்களை அடிச்சதுக்காக அவர்கள் காவல்துறை மீது மிகப்பெரிய கண்டனத்தை நம்ம தெரிவிக்கிறோம். அவர்கள் எல்லாத்து மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். இது அரசாங்கம் தான் அங்க செய்யுது. மத்திய அரசு தான் வந்து காவல்துறை ஏவல் துறையை பயன்படுத்தி செய்யுது. ஸோ இதை கண்டிச்சும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவனை வந்து நீங்க கன்னியாகுமரியில் அடிச்சீங்கன்னா காஷ்மீர் வரைக்கும் ஒன்றிணைவாங்க அப்படின்ற அவர்கள் சக்தியை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும், இது மாதிரி திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் குரல் கொடுத்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றத காட்டுவது விதமாகவும் தான் இங்க ஒன்றிணைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பொதுஜன மக்கள் போராட்டமாக இப்ப மாறி இருக்கு. எவ்வளவோ இளைஞர்கள், எத்தனையோ ஐடி மக்கள், எத்தனையோ ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் அப்படின்றது எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம், இப்ப முன்னெடுத்திருக்க போராட்டம் நீட்டுக்கான ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும் அப்படின்றத நம்புறோம். இனி எடுக்கக்கூடிய இது போன்ற மக்கள் விரோத திட்டங்களுக்கும் இது எதிராக செயல்படும் அப்படின்றத நம்புறோம். நான் இந்த போராட்டம் இங்க 3 நாள் நடைபெறுகிறது. நான் இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கேன். ஸோ இங்க எப்படி ஜந்தர் மந்தர்ல 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவ்வளோ பேர் வந்து அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ, அதே 3 கோரிக்கைகளோட சேர்த்து நீட்டையும் பேன் பண்ணுன்ற கோரிக்கையோட இங்க வந்து நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தமிழக இளைஞர்களின் ஆதரவு தேவை. இன்னும் நிறைய இளைஞர்கள் இங்க வரணும், அவங்க இதை பத்தி பேசணும். we need தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ். நாளாக தொடர்ச்சியாக இந்த தொடர் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுக்க அறம் வழியில், அமைதி வழியில் இந்த ஒரு போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு இளைஞர்கள் சார்பாக பாலன் இல்லம் என்கின்ற டிநகர் இடத்திலே இந்த ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இளைஞர்களும் இந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். இந்த போராட்டமானது ரொம்ப அரசியல் நடக்குது. கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து கிட்டத்தட்ட வேர்ட் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கண்ணை வச்சாங்க, இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை வந்து மக்கள் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல, நீங்க வந்து அதை மட்டும் தான் பாக்குறீங்க. நீங்க பாருங்க, துணை ராணுவம் வந்து பெண்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அதே மாதிரி வந்து RSS கைக்கூலிகளை வச்சு அவங்க யூனிஃபார்மே போடாம அவங்க வந்து லத்திகளை கொண்டு தாக்குறாங்க. இது வந்து முற்றிலுமாக வந்து ஒரு வன்முறையை வந்து இவங்க கிளப்புறது தான்.
இப்ப என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை வாகனங்கள் பெரிதும் சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றம் வைக்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இது பழசுதான். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப முடிவது இளைஞர்கள் மேல பழிய சுமத்தணும் அப்படின்றதுக்காக காவல்துறை இளைஞர்கள் தாக்குனாங்க. இப்ப எங்க மீது போடப்பட்ட வழக்குகளே என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் வந்து அந்த வழக்குகளை முடிச்சுட்டு இப்பதான் வெளில வந்தோம். எங்க மீது போடப்பட்ட வழக்குகளை காவல்துறையை நாங்க குழப்பம் பார்த்தோம், பொது சொத்தை சேதம் விளைவிச்சோம் அப்படின்றது. இது வந்து அரசாங்கம் பண்ணக்கூடிய ரொம்ப ஈனத்தனமான செயல். அது எல்லா அரசாங்கமும் பண்ணக்கூடிய ஒரு செயலை தான் வந்து இன்னைக்கு மத்திய அரசும் இது பண்ணியிருக்கு. ஸோ இளைஞர்களை வந்து பொதுவாக இந்த தாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது முற்றிலுமாக அருவருக்கத்தக்கது. அதுக்கான கூலி வந்து அவர்களுக்கு கிடைக்கும். அதுக்கான கூலியாக தான் இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அதை அவர்கள் அனுபவிப்பார்கள். இது வந்து ரொம்ப சேடனிங் நியூஸ் தான். ஏன்னா வந்து பல கனவுகளோட வந்து அவங்களோட உரிமை குரல்களுக்காக வந்து ஒரு சைலண்ட் ப்ரொடெஸ்ட் தான் பண்றாங்க. ஜஸ்ட் மார்ச். எதுவும் என்ன சொல்றது இருக்கு, பார்லிமெண்ட்ன்றது யாரு? பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். பீப்புள் ஆர் ஸ்டூடெண்ட் பீப்புள் இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. நமக்கு நிறைய கேள்விகள் தான் வருது, பயம்லாம் இல்லை, கேள்விகள் தான் வருது. ஏன்னா நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்தே அடி வாங்கி பழகியாச்சு. அடின்றது நமக்கு புதுசல்ல, ஓகேங்களா? ஆனா நமக்கு சரி, நம்மளோட கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ன்றாங்க, வந்து போலீஸ் பாதுகாவலன்றாங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு தான் இருக்கேன்றீங்க. ஆனா வந்து வார்த்தையும் செயல்பாடும் முரணா இருக்கே. இந்த முரணுக்குள்ளார எப்படி செயல்படுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் சரி அமைதியா உட்காந்துடலாம், ஒரு டிஸ்கஷனுக்காக வருவோம்ல. உங்ககிட்ட வந்து டிஸ்கஷன் போனாதான் வந்து சரி ரைட்டு, ஏதோ தெரியல, எப்படி எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்றதே தெரியல. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் உட்காந்துருக்கு. குறிப்பாக நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, பரவலான ஒரு சமூக வலைத்தளங்களில் பரவி வந்த வீடியோவில் காவல்துறையே வந்து வாகனத்தை வந்து அவர்களே வந்து உடைக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல் சில இராணுவ காவலர்கள் வந்து பேட்ச் இல்லாமல் வந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படங்கள் வீடியோவை வந்து நம்ம பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த லத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அந்த நெயிலில் வந்து பின் பண்ணி அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எல்லாருமே வந்து ஒரு கேள்வி கேட்கணும். இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இது டெல்லியில் இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குதா. ஆனால் வந்து அங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கவே ஆயிருக்காது. அங்கே வந்து ஆன்சர் பண்ண தவறுன சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஒரு முக்கியமான காரணம். செகண்ட், இங்கே வந்து தமிழ்நாடு இளைஞர்களுக்கு மத்தியில் இது வந்து இப்போ பேசப்படுது. இப்போ இத்தனை பேர் கூடி பேசுகிறாங்க. அப்போ இது வரைக்கும் பேசிட்டு இருந்தவரும் இன்னைக்கு சேர்ந்து பேசுகிறாங்க. அவ்வளோதான். இது இன்னும் பெரிய ஒரு விஷயமா இது மாறணும். கண்டிப்பா தர்மேந்திர பிரதானம் மட்டும் நீக்கிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? என்னைக்கு ஓட்டு போட்டு சீட்ல உட்கார பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் ஒரு ஓட்டுக்கும் நம்ம அக்கௌண்டபிள், நம்ம பதில் சொல்லணும்ன்ற ஒரு நினைப்போட அங்க உட்காராங்களோ அன்னைக்கு டெமோக்ரஸில இருக்க எல்லா பிரச்சனையுமே தீந்துரும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த கட்சி மூலமாக நடந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது கூட சிஎம் அவர்கள் வந்து இதுக்கான ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காது. யங்ஸ்டர்ஸ் மூலமா ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்காரு. பட் ஏன் பேசாம இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து ஹி மைட் பி பிஸி வித், அவர் வந்து இப்போ எங்க அண்ணன் விஜய், தளபதி விஜய்ல இருந்து இப்போ சிஎம் விஜய் ஆயிட்டார். அவர் இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. இருக்கிற பல மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட இஷ்யூஸும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு உட்காடுறோம் வாங்க. இப்போ எங்க அண்ணன் போனாரு, நேராக வந்து அறிவண்ணன் போனாரு, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அவரே கூப்பிட்டு வச்சு பேசுறாரு விஜய் சார். ஆதவ் சார் வந்து அவர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. மேபி அவர் ஒரு ஏழு செலிபிரிட்டின்றதுனால அந்த ஒரு அந்தஸ்து, அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது பேசுறதுக்கு. நமக்கு வந்து நம்ம மாணவர்கள் நம்ம வந்து அதனால இண்டிபெண்டா உட்காந்தாச்சு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் ஆனாலும் சரி, 5 மாசம் ஆனாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் டைம் கிடைக்கும்ல, ஓகேங்களா? ஆடியோ லான்ச்சுக்கு போக முடியுது. டெஃபினட்டா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸை தாண்டி உங்களுக்காக மக்களுக்காக வந்து எதனா ஒரு படம் விட முடியுது, எல்லா டைம் கிடைக்குது இல்ல, மாணவர்களுக்காகவும் டைம் இருக்கு அப்படின்றத நான் ரியலி நம்புறேன். ஸோ வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல் வி ஆர் வெயிட்டிங் சார், வி ஆர் ரியலி வெயிட்டிங் ஃபார் யூ. தமிழ்நாடு அரசு, குறிப்பா தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் நீட் எதிர்ப்புக்கான மசோதாவை சட்டமன்றத்தில் நாம தாக்கல் செஞ்சிருக்கிறோம். வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடருக்கான தேதியை சபாநாயகர் அறிவிச்சிருக்காரு. உடனடியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீட் விலக்கு அப்படிங்கிற தீர்மானத்தை உடனடியாக கொண்டு வரணும். அதே போல இந்தியா, அதாவது நீட் விலக்கு தான் எங்களுடைய இலக்குன்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு வந்த தாவேக அரசு, குறிப்பா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் இது குறித்து வாய் திறக்கணும். மென்மையான முறையில் அறிக்கை விடுறது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அரசு நீட்டில் இருந்து விலக்கு
அப்படிங்கிறத, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய இளைஞர் மாணவர்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த அரசு அந்த மாணவர் இளைஞர்களுடைய குரலுக்கு மதிப்பளித்து நீட்டிலிருந்து முழுமையான விலக்கு ஒன்றிய அரசை கண்டுக்கின்ற வகையில இந்த அறிக்கையை விடணும். அதே போல நீட் விலக்குங்கிறத உத்தரவாதப்படுத்தணுங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம். இப்போ சிஎம் அவர்கள் வந்து 2 ட்வீட் மட்டும் போட்டிருக்காங்க இதை கண்டிச்சு அப்படின்ற மாதிரி. என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா வந்து நீட்டை பத்தி மட்டும் இல்ல, இத்தனை கோடி இளைஞர்கள் வந்து உங்களை நம்பி வாக்களிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது எல்லா விதமான மக்கள் விரோத திட்டத்துக்கு எதிராகவும் நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு எங்க இந்த இந்த தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனாக வந்து எங்களுடைய முதல்வர் வந்து எங்க மக்கள் விரோத திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அநீதி எங்கெங்க நடக்குதோ அதை வந்து மிக தைரியமாக, அதாவது பூசி மழுவி நம்ம வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறது இல்ல, நேருக்கு நேரா எதிர்ங்க. உங்க பின்னாடி இப்ப இவ்வளவு லட்சம் இளைஞர்கள், இவ்வளவு கோடி இளைஞர்கள் இருக்கும் போது நீங்க வந்து இன்னும் ஆழமாக எதிர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் பொதுவாக இருக்கக்கூடிய இன்னும் பல பேர், எங்களை போன்றவர்கள் இன்னும் பல பேர் உங்க பின்னாடி வந்து நிற்போம். எங்க முதல்வர் எதிர்க்கிறாரு அப்படின்றத. சோ வந்து எப்பெல்லாம் வந்து தமிழகத்துக்கு எதிராக ஒரு திட்டங்கள் வருதோ, தமிழக சமூக நீதிக்கு எதிரான திட்டங்கள் வருதோ, தயவு செய்து நீங்க நேரடியாக எதிர்ங்க. அதே மாதிரி இந்த பிரஸ் மீட் கொடுக்காம தயவு செய்து இருக்காதீங்க, தைரியமா கொடுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் பல இளைஞர்களை வந்து அதை ஈர்க்கிறதுக்காக உங்களுக்கு சிறந்த முறையில மேடையில பேசுறப்பெல்லாம் சிறந்த முறையில தான் பேசுறீங்க. ஸோ அதை எதிர்த்து நீங்க வந்து அறிக்கைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க அதை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது வந்து உங்க பின்னாடி வந்து தமிழகம் நிற்கும். நிரந்தர தீர்வு நீட்டை ரத்து செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு, ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். ஒன்றிய அரசு தன்னுடைய கல்விக் கொள்கையில இருந்து தன்னை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.